மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜிது நபவியில செஞ்ச ஒரு முக்கியமான ஒரு வேலை தான் என்ன? மஸ்ஜித் சில காரணங்களை வச்சு யார மஸ்ஜிதுக்கு வராம இருக்கிறாங்களோ அந்த மக்களை மஸ்ஜிதுல இருந்து போய்த்து சந்திச்சாங்க. ஒரு முக்கியமான அமல். ரிவாயத்துல சஹீஹான ரிவாயத்துல வருவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 நாட்கள் ஒருத்தரை காணலாட்டி 4வது நாள் 2-3 சஹாபாக்களை சேர்த்து கொண்டு பேய்த்து அவரை விசாரிப்பார். அவர் நோயாளி என்றா நோய் விசாரிப்பாங்க. என்ன பள்ளிக்கு காணாம் என்று பேசுவாங்க. நானும் நீங்களும் யோசிக்கணும். வெறும் 5 நேரம் தொழுக இல்ல இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீடுகளுக்கு போனாங்க. ஏன் மஸ்ஜிதுக்கு? கண்டுபடல. பேசுவாங்க, தாவத் கொடுப்பாங்க, நிலைமைகளை விசாரிப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாஃபத்துடைய காலத்துல ஷாம்ல சிரியா ஒரு வாலிபர் அடிக்கடி மஸ்ஜிதுக்கு வந்து போவார். ஆனா கொஞ்ச நாள் காணோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா பிரசிடென்ட் கேட்கிறார் அந்த பொடியனை காணோம், என்னப்பா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது 2024 நடந்தது. நான் சொல்லல, 2024 நடந்தது அல்ல. 1400 வருடங்களுக்கு முன்னால சஹாபாக்களோட காலத்துல நடந்தது. என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க? அவர் இப்ப மதுக்கு பழகிட்டார் என்பதாக சொன்னாங்க. இந்த காலத்துல நாங்க சொல்லுவோம் ட்ரக்ஸுக்கு பெய்துட்டார், தூள்ல இருக்கிறார், லவ் அஃபேர்ல இருக்கிறார், ஹராத்தில் இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்ககிட்ட வந்து மஸ்ஜிது நபவியில தொழுதுட்டு போறவர் என்ன ஹாலாத் சொன்னாங்க? அவர் இப்ப மதுக்கு பழகிட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவலைப்பட்டாங்க. பேப்பரை கொண்டாங்க, பேனைய கொண்டாங்க, லெட்டர் ஒன்று எழுதினாங்க குர்ஆன் ஆயாத்களோட. ஒரு டீமுக்கு கொடுத்தாங்க, நீங்க பேய்த்து அவர்களை சந்திங்க. இன்னொரு டீமுக்கு சொன்னாங்க, நீங்க துஆல zikர்ல இருங்க என்பதாக சொன்னாங்க. ஏன்? அவருக்கு அல்லாஹ் தௌபா நசீபாக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மஸ்ஜித்ல இருந்து ஒரு கூட்டம் போகுது சந்திக்கிறதுக்கு. இன்னொரு கூட்டம் இங்க zikர்ல துஆல இருக்கிறாங்க, அவங்களுக்கு தௌபா அல்லாஹ் நசீபாக்கணும் என்று வரலாறு தெளிவாக காட்டுது. அதோட முடிக்கல, விசாரிக்கிறாங்க, என்ன நடந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்றாங்க, அல்லாஹ் அந்த பொடியன் உங்களோட லெட்டரை வாசிக்க போனவங்களும் பேச அல்லாஹ் அவருக்கு தௌபாவை நசீபாக்கி திருந்திட்டான் என்பதாக சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்ன தெரியுமா சொன்னாங்க? ஹாகதா ஃபஸ்னஉ இதா ரஅய்தும் அகன் லகும் ஸல்லத்தன். நான் எப்படி இப்ப செஞ்சேனோ அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. உங்களோட ஒரு சகோதரர் வழி தவறி பெய்த்துட்டாரெண்டா, தூளுக்கு பெய்த்துட்டாரெண்டா, போனோகிராஃபிக்கு பெய்த்துட்டாரெண்டா, ஹராத்துக்கு பெய்த்துட்டாரெண்டா, அப்படி விட்டுடுவான மஸ்ஜிதால அவரை பெய்த்து நீங்கள் சந்தீங்க. நான் செஞ்சது போல அதே மாதிரி ஃபதுல்லாஹு லஹு அய்யதூப இலைஹி. அது மட்டும் இல்ல,